ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்பட்ட பிறகு குற்ற வழக்குகள், சாலை விபத்துகளும் வெகுவாக குறைந்துள்ளதாக தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் கல்லுக்கு தடை விதிக்கவில்லை என்று கூறினார். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழக அரசு மட்டும் கல்லுக்கு தடை விதித்துள்ளதாக கூறிய நல்லசாமி, கள்ளுக்கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வரும் டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் எனவும் இதில் பங்கேற்க அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது அரசு. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். நடப்பு ஆண்டு 2025 டிசம்பர் மாதம் பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும். அந்த மாநாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள், ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள் என்பதை முக்கிய ஒரு இலக்காக கொண்டு அந்த மாநாடு நடத்தப்படும். இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி என அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுப்போம்.